மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்திலே உங்கள் பேரில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கவில்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. அல்லேலூயா. கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது திருடனாவது என்ன துருவாவது என்ன பண்ணல, அங்கே கெடுக்கிறதும் இல்லை, கன்னமிட்டு திருடுறதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறோம் இன்னைக்கு? அல்லேலூயா. நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தமா? இந்த உலகம் எவ்வளோ நாள் நம்ம உலகத்தில் வாழ போகிறோம்? இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, கடைசியில் கொண்டு போக முடியாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். எதாவது அனுபவிக்க முடியுமோ நீங்கள் அனுபவிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை விட்டு போகிறோம். பிள்ளைகள் இல்லாதவங்க அது என்ன பண்ணுறாங்க, யார் எடுப்பாங்களோ தெரியாது. பிள்ளைங்க இருக்கிறவங்க குடும்பத்தார் பிள்ளைங்க எடுத்துக்குவாங்க. பிள்ளைகள் இல்லாதவங்க யார் எடுப்பாங்களோ. நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, நானே ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், என் பேரில் நான் புக் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேங்கில் நான் காசை போட்டுகிட்டே வரும்போது அதில் வந்து நாமினியா என் பையனையோ என் பொண்ணையோ எங்கள் ஒய்ஃபை யாராவது நான் போடுறோம் நாமினின்னு. இல்லைன்னா நான் சாகும்போது அந்த போட்டு காசை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாமினி போடலை அப்படின்ட்டு. என் பையன் அப்படி தான் புக் ஓப்பன் பண்ணான் ஐசிஐசி பேங்க்கில். அந்த பேங்க்காரர் என்ன பண்ணிட்டான், நாமினி போடலை உங்களுக்கு காசு தரமாட்டேன் அப்படின்ட்டு தரமாட்டேன் நிறுத்தி வச்சுருக்கேன். ஐசிஐசி பேங்க்காரன் 12,000 ரூபா ஐஎம்டின்ற பேரில் என்ன ஓப்பன் பண்ணுற காசு நிறுத்தி வச்சுருக்கோம், தரல. அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் போடுற காசை கூட நம்ம எடுக்க முடியல. அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற போடுற காசை நம்ம எடுப்போன்ற நித்தியமே கிடையாது. அதே போல் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியாவது துருவாவது என்ன பண்ணுறதுல கெடுக்கிறது இல்லை, திருடணும் திருட முடியும். ஆனால் இங்கே என்ன ஆயிப்போது, இந்த காசு கடைசியில் அப்படி நிறைய பேருடைய காசு குடும்பத்தில் அவங்களுக்கு யாரும் எடுக்க முடியாத, நாமினி இல்லை, உனக்கு வாரிசு இல்லைன்னா அந்த காசை பேங்க் எடுத்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும். இப்படி நிறைய பேர் காசை விட்டுறாங்க. பாருங்க, நம்ம இருந்தும் நம்ம சம்பாதிச்ச காசை நம்ம என்ன பண்ணல, அநேகர் சாப்பிட முடியல. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நீங்கள் 19ஆம் வசனம், அதில் வந்து 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே சொல்றாரு அருமையா. அதனால தான் அப்பொழுது பூமியில 19ஆம் வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளுக்கு எடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்போ இங்க நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சாலும் பூச்சி என்ன பண்ணும், ஒரு நாள் அரிக்கும், துரு பிடிக்கும், இல்லைன்னா திருடுவான். எவன் திருடுவான்னு சொல்லுங்க, திருடுவான். ஆனால் அங்கே சேஃப்டி கிடையவே கிடையாது. நம்ம பேங்க்ல வச்ச சேஃப்டி நிறைய பேர் இருப்போம், சேஃப்டின்னு பேங்க்ல வச்சுருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு நேரத்தில் அந்த பேங்க் என்ன பண்ண காசை நம்ம காசை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அரசாங்கம் கூட எடுக்கும் சில நேரத்தில். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு எதை சேர்த்து வச்சாலும் நமக்கு வந்து சேஃப்டி கிடையவே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாசத்துல நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தார் இல்லையா? அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்ட்டார். அப்போ நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் பொக்கிஷத்தை எங்கே வச்சிருக்கீங்க? உங்கள் இருதயம் பாதுகாப்பாக இருக்கணும்னா உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? அங்கே பரலோகத்தில் இருந்தால் பொக்கிஷம் பத்திரமா இருக்கும் உங்கள் இருதயம். ஆனால் நம்ம பொக்கிஷத்தை எங்கே வச்சுருக்கோம் இன்னைக்கு? ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ண, மனுஷன் சேர்த்து வைக்கிறான். நிறையா என்ன பண்ண, சொத்து மேலே சொத்து சேர்த்து வைக்கிறான், பணத்து மேலே பணத்தை சேர்த்து வைக்கிறான், தங்கத்து மேலே தங்கம் வெள்ளி எல்லாம் சேர்த்து வைக்கிறான். ஆனால் எவன் வாரிட்டு போவான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் நமக்கு நம்ம செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அது எதுக்காக கொடுக்குறாரு? நம்முடைய தேவைகளுக்காக கொடுக்குறாரு. நம்ம சாப்பிடணும், ஒரு வீட்டை கட்டி வாழணும், சந்தோஷமாக ஒரு பைக்கு வாங்குறோமா, ஒரு கார் வாங்குறோமா, அதில் போகணும், பரவாயில்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணு.
ஆனால் அதுக்கு போக நம்ம தேவைகளுக்கு மிஞ்சி இருந்தா என்ன பண்ணணும்? அதை பொக்கிஷத்தில் சேர்த்துக்கணும், பரலோகத்தில் சேர்த்துக்கணும். அது எப்படி வைக்க முடியும்? பரலோகத்துக்கு நம்ம போக முடியுமா? முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தையில பாருங்க 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவர் யாருக்கு நம்ம கொடுத்தா அது பரலோகம் போகும், ஆண்டவருக்கு போகும். அந்த வசனத்தை நீங்க படிங்க, மத்தேயு 10:42 படிங்க. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் சொன்னார். சீசன் என்ன நாமத்தின் நிமித்தமாக பாருங்க, ஆண்டுடைய ஊழியக்காரன் நினைச்சிட்டு ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு, ஊழியத்தை எல்லாரும் தான் செய்கிறாங்க இன்னைக்கு, சிறியரில் ஒருவனுக்கு கஷ்டத்தில் ஆரம்பத்தில் பார்க்குற நிறைய ஊழியர்கள் கஷ்டத்தில் எவ்வளோ ஊழியம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறோம், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு, அந்த சின்னவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர், ஒருவேளை ஆகாரம் கொடுத்தாலும், ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போகான்னு சொல்லி, பெரிய அளவில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. சின்ன ஊழியக்காரர் சீசனில் ஒருத்தன் சிறியரில் ஒருவனுக்கு சாதாரணமாக இருப்பான், ஆனால் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வான், ஆண்டோட சுவிசேஷத்தை தெருவில் சொல்லுவான், கைப்பறுதி கொடுப்பான், உண்மையாக ஊழியத்தை செய்து கொண்டு இருப்பான். ஆனால் அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எல்லாவற்றையும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பான். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சோன்னே நல்லா வேலை செய்கிறவங்க கூட ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்திருப்பான். அந்த ஊழியத்துக்கு வந்தவன் ஊழியன்ற போர்வையில் என்ன பண்ணுவான்? வீட்டிலேயே இருக்க மாட்டான். வெளியில் தினமும் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை பற்றி சொல்லுறதுக்கு போவான். அநேக ஜனங்கள் வியாதி உள்ள மக்களை சந்தித்து அவங்களுக்காக ஜெபிப்பான். அவங்கள போயிட்டு என்ன பண்ணுறான்? ஒரு கைப்பிரதி கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை பார்த்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும் சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் அந்த சிறியர் சாதாரணமாக இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பல இடங்களில் போய் கைப்பிரதி கொடுத்து என்னோட தேவையை ஆண்டவர் சந்திப்பார் சொல்லி போகும்போது அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஒரு கலசம் தண்ணீர் சொல்கிறார், சாதாரணமாக தண்ணி, அதுவே கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பலன்றார். அப்போ சாதாரணமாக நமக்கு ஒரு ஆகாரம் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம சின்ன காணிக்கை கொடுத்தாலும் அது பலன் என்ன பண்ணணும்? நமக்கு கண்டிப்பாக அதனுடைய பலனை ஆண்டவர் தருவேன்றார். அது பலனை என்ன பண்ணுவார்? அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பேன்றார். இன்னொரு இடத்துல நீங்கள் பாருங்கள், மத்தேயுவிலேயே 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 40ஆம் வசனத்தில் அதை இன்னும் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. 26:40 பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் இத்தனை பண்ணுகிறதை கண்டு 25 பாருங்க, 25 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவரான என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அது உங்க அப்பா இன்னைக்கு சிறியரில் என் சகோதரரான சிறியரில், அப்ப ஆண்டவர் ஊழியக்காரன் சகோதரன் சொல்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் சிநேகிதன் என்று சொன்னார் ஆண்டவர். ஆனால் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என் சகோதரரான இவர்களில். அப்போ ஆண்டவருடைய சகோதரனா ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரனை ஆண்டவர் ஒரு சகோதரனா பார்க்கிறார். என் சகோதரரான இச்சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ பரலோகத்தில் நம்ம எப்படி சேர்க்கிறோம் அப்படின்னா, ஊழியக்காரங்க மூலமா ஆண்டவர் பரலோகத்தில் என்ன பண்றாரு? இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். அப்போ இன்னைக்கு நாம யாருக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்ல, அவர் வந்து நேரடியாக வாங்குறதுக்கு அவருக்கு அது தேவையில்லை, ஏன்னா அவர் கடவுள். அதனால அவர் என்ன பண்றாரு? அவருக்கு பணிவிடை செய்கிற ஊழியக்காரனுக்கு அது தேவை. அவர் சுகத்தை கொடுப்பார் நமக்கு, நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். அவருக்கு பணிவிடை செய்கிற, அவருக்கு சேவை செய்கிற ஊழியக்காரனுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம காணிக்கை, நம்ம பலியை செலுத்துறோம். அப்போ ஆண்டவர் நமக்காக செய்யணும்னா அவர் ஏற்படுத்தின ஒரு ஊழியக்காரனுக்கு, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வரியை செலுத்தி ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு என்னாலே ராஜாக்களும்
அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க, அரசாளுகிற நீதிமொழிகளில் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரால் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு அதிகாரங்களாக இருக்கட்டும், ராஜாங்கமாக எல்லாமே ஆண்டவரால் தான் அரசாளுகிறார்னு சொல்லப்படுது. பிரபுக்கள் என்னாலே நீதி செலுத்துகிறார்கள் என்று சொல்லப்படும். அப்போ அவராலே தான் எல்லாமே நடக்குது. ஒரு அதிகாரம்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால ஆண்டவர் மூலமாக இந்த உலகத்தில் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குதாங்க. ஆண்டவர் சொன்னது எங்கே பரலோகத்தில் போய் விஷயத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா, சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் சொல்லுவோம். அப்போ சகோதரனான சிறியர்கள். அப்போ ஆண்டவருக்கு சகோதரனை எப்படி மாற முடியும்னா, ஒரு மனுஷன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது அவரோட சகோதரனா எப்பொழுதே கூட பிறந்தவங்க சகோதரன் சொல்லுவோம். அப்போ ஆண்டவரோடு கூட பிறந்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவோட மரித்து, இயேசு கிறிஸ்துவை போல மரித்து, இயேசு கிறிஸ்துவை போல வெற்றி சிறந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவை போல தன்னை மாற்றி கொண்டவர்கள் எல்லாம் அவருக்கு சகோதரர். அப்போ இயேசுவை போல ஊழியம் செய்கிறவர்களாக, இயேசுவை போல தன்னல விரும்பாமல் இந்த உலகத்தில் ஆண்டவர் உலகத்தில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தார் நமக்காக. அதே போல ஆண்டவருக்காய் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ அதெல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து. அப்போ நம்ம சேர்த்து வச்சா அதுக்கு நம்ம பலன் இருக்கா? இருக்குது. நீதிமொழியோடு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடனே கொடுக்குறீங்களான்னு. அப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட கடன் வாங்கணும்னா அப்போ ஏழைக்கு, அப்போ ஏழை யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்க, கலாத்தியரில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் கலாத்தியரில், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு உதவி யாருக்கு நம்ம செய்யணும்? எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஏழைகள் இருக்கிறாங்க தான். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகள் இந்த குடும்ப உலகத்தில் நிறைய பேர் ஏழைகள் இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல சொல்றாரு விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள்னு சொல்றாரு. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க, நல்ல உண்மையாக இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா வேலை செய்ய முடியாத வயசை கடந்துருப்பாங்க. சில நேரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அளவில் இருக்கவங்க வேலை செய்யலாம். வேலையை செய்ய முடியாத அளவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்? சபையானது உதவி செய்யணும். ஆசீர்வாதம் உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும். அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா இருப்பாங்க, ஆனால் வேலையே கிடைக்காது சில பேர். ஆனால் ஆண்டோடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவாங்க, ஆண்டவர் உண்மையாக இருப்பாங்க. ஆண்டவர் உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வர்ற வருமானத்தில் கரெக்டாக 10 ஒரு பங்கு கரெக்டாக கொண்டு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. கொஞ்சமாக வருமானம் வந்தாங்க, குடும்பம் கஷ்டப்படும். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். உதவி செய்வது பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கும் போதுனால பரலோகத்தில் உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஒரு நாள் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஆற்று வாரத்தில் ஒரு நவப்பழம் மரம் இருந்துச்சான். அங்கே ஒரு குரங்கு அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ அந்த ஆற்றுல ஒரு முதல்ல அடிக்கடி அங்கே கீழே அப்படியே எட்டி பார்க்குமா, பழம் சாப்பிட்றியாண்ணா அப்படின்னு கேட்டு பழம் போடுமா. அப்போ அந்த பழத்தை சாப்பிட்டு நல்லா இருக்கா அப்படிங்குமா. அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சொல்லிச்சான், நினச்சிதான் இந்த குரங்கு நல்லா சாப்பிட்டு இந்த பழமே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த குரங்குடைய இருதயமும் அந்த ஈரலும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துச்சான். உடனே சொல்லிச்சான் தந்திரமா, குரங்கண்ணா இதை விட டேஸ்டான ஒரு மரம் ஆற்றுக்கு அக்கறையில் நிற்குது, நீ அங்கே வந்தான்னா நான் உனக்கு காமிச்சு தருவேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னால் எப்படி ஆற்றை தாண்டி போக முடியாது அவ்வளோ தூரம் அப்படின்ச்சான். ஏன் முதுகு மேலே ஏறிக்க நான் கொண்டு விடுறேன் அப்படின்ச்சான். ஏன்னா இது ஆசைப்பட்டுச்சா சாப்பிடணுன்ட்டு, இதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு போட்டுச்சு. ஒரு நடு ஆற்றுல போன உடனே என்ன படித்தா, உன் ஈரில் சாப்பிட்லான்னு இருக்கேன் நினச்சான். இதயத்தில் இருக்கிற அந்த ஈரில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன், ஏன்னா அப்படியே அதை சாப்பிட்லான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சான். ஐயோ என்ன இந்த மாதிரி சொல்கிறேன்னா, முதல்ல சொல்லியிருந்தா நான் நவப்பழ மரத்துலேயே இதயத்தை வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிச்சான். இப்படி பாருங்க ஞானமாக தப்பிச்சிருக்கிறது குறைக்கு வாங்க.
அது மாதிரி அந்த கதை சொல்கிறாங்க. அப்போ உடனே அது நம்பிச்சு. அதாவது பொய்யை சொல்லும்போது கூட பொருத்தமாக சொன்னால் சில பேர் நம்பிடுவான். ஞானம் இல்லாமல் சொன்னால் என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். அது எவ்வளோ அருமையாக ஞானமாக தப்பிக்கிறதுக்கு என் இருத்த முதல்ல சொல்லி தான் நான் எடுத்து கொடுத்துருப்பேனா, என் கலத்தி என்ன பண்ணிச்சேன், அந்த நவப்பழம் மரத்தை சேஃப்டியாக வச்சு வந்துட்டேன் அப்படின்னுச்சான். நான் நீ வா அங்கே கொண்டு விட்டு மறுபடியும் எடுத்துறேன்னுச்சான். இதுவும் என்ன பண்ண முட்டாளத்தமாக கொண்டு விட்ட பிற மரத்தில் ஏறிட்டு எப்படா குறைக்கு முதல்ல எடுத்து தனியாக வைக்க முடியும், நம்பிக்கை நீ எப்படி தனியாக எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சான், அது இகழ்ந்துச்சான். அதே போல் தப்பிக்கிறதுக்கு இப்போ அப்பெல்லாம் கூட உலகத்தில் நெய்கிற என்ன பண்ணுறோம், தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி தப்பிக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா ஏன் தப்பிக்கிற வழி இல்லை, நம்ம சேஃப்டியாக லாக்கரில் வைக்கல. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தால் அவங்க இருந்தே அங்கே இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். நம்ம சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஏன் இல்லை இன்னைக்கு? நம்ம சரீரத்துக்கு பாதுகாப்பு இல்லாத காரணமே என்னன்னு கேட்டால், நம்ம சேஃப்டியாக பரலோகத்தில் சேர்த்து வைக்காத காரணம் தான். ஆகவே நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் செய்வல்னு ஆண்டவர் சொல்றார். அங்கே திருட முடியாது, எப்பவும் சேஃப்டியாக இருக்கும். சரி, அப்படியே நம்ம சேர்த்து வச்சா அதுக்கு நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மல்கியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, 8ஆம் வசனம்னு நினைக்கிறேன். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அங்க பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே ஆண்டவரே சொல்றாரு. இன்னைக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றான். ஆண்டவரே சொல்றாரு, என்னை ஏமாத்துறீங்க, நீங்க மனுஷன் ஏமாத்தலாமா? என்னைய எனக்கு வேலை செய்யறவனுக்கு நான் சம்பளம் கொடுக்க வேண்டாமா? எனக்கு பணிவிடை செய்யறவனுக்கு நான் சம்பளம் கொடுக்க வேண்டாமா? அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சம்பளம் கொடுக்கணும். அரசாங்கத்தில் வேலை செஞ்சு அரசாங்கம் மாசம் ஆகுனா டான் என்ன பண்ணுது, 1ஆம் தேதி ஆகுனா வாத்தியாரோ அல்லது அரசு ஊழியருக்கு உடனே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்ல, சரியா? இப்போ யாரை கொண்டு அவர் கொடுப்பாரு? அவர்கிட்ட இருந்து அவர் ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்குது. அப்போ ஆண்டவர் அவருக்கு மூலம் சுகம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வேலை செய்யலை, நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க, நமக்காக என்ன பண்ணுறாங்க, உபவாசம் போடுறாங்க, நமக்காக என்ன பண்ணுறாங்க, விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு செய்கிறவங்களுக்கு என்ன செய்கிறோம், அவங்க அந்த காணிக்கை அவங்களுக்கு சொந்தம். அப்போ ஆண்டவருக்குன்னு கொடுக்குற காணிக்கை தசம்பாகம் ஊழியக்காரன் சார். அப்போ நாம் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் கொடுக்கல. 10,000 சம்பாதிக்கணும், 1000 தான் கொடுக்க போகிறோம். மிச்சம் 9,000 நம்ம நல்லா இருக்கும், மீதி எடுக்க வைப்பார் ஆண்டவர். ஏன்னா அந்த கீழே வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, 10ஆம் வசனம், இந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் இதை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கருத்து சொல்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு கொடுக்குறனால தசம்பாகத்தை. 2வது பாருங்க, 11ஆம் வசனத்துல, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீங்க தொழில, நீங்க செய்யற வேலையில பிசாசு என்ன பண்றான், பட்சிக்க வருவான். பூச்சி வந்து என்ன பண்ணும், அரிக்கும். பொக்கிஷத்தை என்ன பண்ணும், அரிக்க வரும். ஆனா ஆண்டவருடைய பரலோகத்தில் பொக்கிஷத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க அங்க ஒரு சேஃப்டி, ஒரு தசபாகத்தை மாசம் நம்ம வைக்கும்போது என்ன பண்ண, மீதம் இருக்கிறத பாதுகாக்கிறார். அங்கே பூச்சி அரிக்காது, திருட மாட்டான் அப்படின்னு சொல்ல. அப்போ மீதி இருக்கிற காசு வீணான செலவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதை ஆசீர்வதித்து கொடுக்குறார். 5 அப்பம் 2 மீனும் ஒரு சிறுவன் கொடுத்தான் ஆண்டவர் சமூகத்தில் வலை பிரசங்கத்தில் பண்ணும்போது. ஆண்டவர் கேட்ட உடனே அவன் அப்படியே கொடுத்துட்டான். அவன் தனக்குன்னு வச்சிருந்த 5 அப்பம் 2 மீன் அவனுக்கு தான் போதும். ஆனால் ஆண்டவருக்குன்னு கேட்டவனை கொடுத்துட்டான். கொடுத்தவன வானத்தை பார்த்து அண்ணாந்தித்து ஆசீர்வதிச்சுட்டு அங்கே வந்த அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் பரிமாறி எல்லாரும் சாப்பிட கொடுங்கன்னு 5000 பேர் வந்தாங்க. அந்த 5000 பேருக்கும் என்ன பண்ணாங்க, எடுத்து வைக்க அங்கே அற்புதமாக அந்த ரொட்டி மீன் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இந்த பையனும் சாப்பிட்டான். அப்புறம் மீதி 12 கூட மீதி வேற இருந்துச்சு. உடனே அந்த 12 சீசர்கள் இருந்தாங்க, ஆண்டவர் ஊழியம் செய்கிறவங்க. அந்த ஊழியக்காரங்க 12 பேருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ ஏன் மீதி எடுத்தாருன்னா, தன்னுடைய ஊழியம் செய்கிறவனுக்கு கொடுக்கணும், ஆண்டவரே கொடுத்துருக்கிறார்.
ஏன்னா அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் வீட்டில் காத்திருப்பாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தால் நமக்கு சம்பளத்தை காசு கொண்டு வருவார் அப்படின்னு. இன்னைக்கு கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா சாயங்காலம் அப்பா வரும்போது தின்பட்டம் வாங்கிட்டு வரோம். பிள்ளைகள் ஆசையோடு இருப்பாங்க. மனைவி அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வருவாங்க. மனைவி ஆசையோடு இருப்பான். வேலைக்கு போயிட்டு வந்தால் அவன் காசோட வரும்போது வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வருவான். ஆனால் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு பண்ணிட்டு சும்மா போனால் கை வீசிட்டு போனால் அவன் என்ன பொண்டாடி திட்ட மாட்டாளா? பிள்ளைகள் திட்ட மாட்டாங்களா? அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய குடும்பம் போஷிக்கப்படுறதுக்காக தான் தசமபாகத்தை ஆண்டவர் கொடுக்க வச்சுருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுற 5 அப்பம் 2 மீனி ஆண்டவர் எல்லாருக்கும் போஷிக்கும். சீசர்கள்லாம் அவங்களுக்கு சாப்பாடோட வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லா ஜனங்களும். சீசர்களுக்கு மட்டும் 12 கூடையில் மீதி இருந்தது எல்லாம் 12 கூடையில் நிரப்பி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார். 12 சீசர்களுக்கு கொடுத்து. ஆகவே அதனால தான் 12 கூடை இருக்க வச்சாங்க. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நமக்கு அந்த வேளை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற, சமானத்தை கொடுக்குற விசுவாசிகளுக்கு. ஆனால் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணுறாரு? அவருடைய குடும்பத்தை கொடுத்து விடுறாரு. அவன் அங்கே சாப்பிட்டுறான். ஆனால் குடும்பம் என்ன பண்ணுறது? அப்படி யோசிச்சு ஆண்டவர் குடும்பம். அதனால தான் இன்னைக்கு விசுவாசிகளுடைய தசமா காணிக்கையும் அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் குடும்பம் போஷிக்கப்பட குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவர். அதனால நம்ம பொக்கிஷத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சேர்த்து வச்சுட்டே வரணும். என்ன இதில் வந்தாலும் அந்த முதல் பொக்கிஷத்தை எடுத்து வச்சா மீதி இருக்கிறதுல என்ன பண்ணுறாரு? பற்றிய கண்டிப்பேன் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார். உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் நிலத்தின் பலனை அளிப்பேன். உங்கள் வருவாயில் அது சுரண்டுவா பிசாசு. வீண் செலவு வைக்க மாட்டான். உங்கள் வருமானத்தில் என்ன பண்ணுறான்? ஆஸ்பத்திரி போகாதபடி போகிறதுக்கு வர்ற தடையை ஆண்டவர் என்ன பண்ணார்? நோய் இல்லாதபடி என்ன பண்ணுவார்? ஆஸ்பத்திரி போகிற செலவு மிச்சம் வைப்பார். அதனால இப்படி நிறைய வீண் செலவு வராதபடி மீதி எடுக்க வைப்பார். அப்போ ஆண்டவருடைய பொக்கிஷத்தில் வைக்கும்போது நீங்கள் முதல் பாகத்தை மீதி இருக்கிறதா பரிசுத்தமாயிடும். அங்கே பிசாசு வராதபடி பற்றிய கண்டிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம இப்போ ஒரு வசனம் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, பாருங்க, அதில் என்ன சொல்லுதுன்னா, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள்னு சொல்லப்படும். அப்போ உபதேசிக்கப்படுகிற ஜனங்கள் உபதேசிக்கிற ஊழியக்காரனுக்கு தன்னுடைய வருமானத்தில் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பணக்காரன் பவுலப்போஸ்தலன். எல்லாவற்றையும் வேண்டான்னு விட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வந்தான். பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன். அவன் என்ன பண்ண? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பணம்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் நீங்கள் எடுத்துங்க, எனக்கு ஒன்றுமே சொத்தில் பாகம் இல்லைன்னு வேண்டாம், நான் ஆண்டவர் ஊழியம் பண்ண போகிறேன்னு வேண்டாம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக பணத்தை எல்லாம் குப்பையாக நினச்சிட்டு வேண்டான்னு விட்டுட்டு வந்தவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தான். அவன் ஒரு கூட பின்னுற தொழில் அவனுக்கு தெரியும். அதை பின்னிக்கிட்டு அவன் சாப்பாட்டுக்கு அந்த தொழில் அவன் செய்து கொண்டு அவன் சாப்பாட்டுக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தான். வேலை செய்து கொண்டு அவன் ஊழியம் செஞ்சானா அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றத விட தான் ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு தனக்கு அடுத்தவங்கிட்ட கையாந்தாதபடி அதுக்கு அவன் வேலை செஞ்சுக்கிட்டு அவனுடைய ஊழியத்தை செய்தான். அதனால் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாம்னா வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறவங்க தன்னுடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு தனக்கு குடும்பத்துக்கு அதில் எடுத்துக்கிட்டு ஊழியம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் முழுமையாக ஊழியம் செய்கிறவன் ஆண்டோடைய முழுமையாக பேதுருவை போல அப்போஸ்தலரை போல மற்ற ஊழியக்காரங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு கருத்து தான் தரணும். அப்போ உபதேசிக்கப்படுற ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்கிற மக்கள் தான் என்ன பண்ணணும்? ஜனங்கள் என்ன பண்ணுறோம்? உணர்ந்து ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேணும்னா அவங்க என்ன பண்ணுறோம்? தனக்கு வர்ற எல்லா வருமானத்திலும் ஒரு தசமபாகத்தை அந்த ஊழியக்காரன் நிறைய கொடுக்கணும் இல்லை, 10ல் ஒரே ஒரு பங்கை தான் கொடுத்தாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. இதை நம்ம செய்து சரியாக கொடுத்து வந்தாலே நம்முடைய குடும்பத்தில் பூச்சி அரிக்காது, திருட வரமாட்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோகத்தில் சேஃப்டி, நமக்கு சேஃப்டி. அதனால தான் இன்னொரு இடத்துல கூட ஒரு வருஷம் பிரசங்கில நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆகாரத்தை என்ன பண்ண? தண்ணீர் மேல் போடு, நீண்ட நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுற? உன் ஆகாரத்தை 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடுன்னு சொல்கிறார். அப்போ ஆகாரத்தை பங்கிட்டு கொடு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் திடீர்னு வராரு, நம்ம 4 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, ஒருத்தர் வந்துட்டார், ஒரு விருந்தாளி தூரத்துன்னு வந்துட்டார், அதை பகிர்ந்து கொடுக்கலையா நம்ம? அவரு சாப்பிட்டு அவரு போய். அதே போல்
நம்ம கொஞ்சம் அந்த பகிர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொஞ்சம் கொடுப்போம், அது அந்த பரலோகத்தில் சேர்த்து வச்ச மாதிரி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு அற்புதத்தை செய்கிறார் நம்ம வாழ்க்கையில. ஆனால் உலகத்தில் இன்னைக்கு நம்ம கொடுக்கறது கூட நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது. அதனால தான் சொல்ல, ஏழைக்கு இருக்கிறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கொடுத்ததை திரும்ப கொடுப்பாங்க. திரும்ப கொடுக்கும்போது நமக்கு வந்து நீங்கள் 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாயை கொடுக்க மாட்டார், 10 ரூபாய் 20 ரூபாய் ஆண்டவர் ஆசீர்வாதம். இன்னைக்கு பேங்க்கில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வட்டியை 1 லட்ச ரூபா போட்டால் என்ன பண்ணால் எப்படியாவது நமக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 500 1000 ரூபா நமக்கு வட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு வைக்கிறோம். ஆனால் அதுலேயும் என்ன பண்ணால் கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்க பேங்க்கில் போடுறத விட அது ஓரளவுக்கு அது சேஃப்டின்னு சொல்லலாம். வெளியில் கொடுத்தா நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 10,000 ரூபா வாங்கலாமே அப்படின்னு ஆசையில் 10,000 5000 வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது சேஃப்டி கிடையாது. ஏன்னா இதாவது ஓரளவுக்கு சேஃப்டி. அது என்ன பண்ண, திடீர்னு அவங்க தொழில் நஷ்டமாயிட்டா காசு இல்லையா, என்ன பண்ணுறது, எல்லாம் நஷ்டம் ஆகி போச்சு. என்ன பண்ணனா, அவன் கையை வச்சுட்டானா 1 லட்ச ரூபா அம்பேர். அந்த 10,000 10 இப்போ 2 மாதம் 3 மாதம் வாங்கின காசு நமக்கு ஆகும். ஆனால் 1 லட்ச ரூபா ஆகும், சேஃப்டி கிடையாது. ஆனால் பேங்கில் கொஞ்சமாக வந்தாலும் அது என்னைக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அதை விட ஒரு சேஃப்டி எங்கன்னா, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அல்லேலூயா. அங்கே பூச்சியும் கிடையாது, துருவும் பிடிக்காது, திருடனும் அங்கே வர முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய லாக்கர் தான் பரலோகம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பரலோகத்தில் சேர்த்து ஆண்டவர் சொன்னார், லூக்கா 6:38 ஆண்டவரே நம்ம கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம கொடுக்காம ஒரு காலம் ஆண்டவருடைய வாங்க முடியாது. இன்னைக்கு பூமியில விதைக்காம நம்ம வயல் மட்டும் வச்சுக்கிட்டு வரணும்னா விளையுமா தானா? நம்ம முதல்ல விதைக்கணும். நம்பி ஒரு மூடை நெல்லை விதைச்சோன்னா ஒரு 10 மூடை நெல் விளையுன்ற விசுவாசத்துல தான் என்ன பண்றோம், மண்ணுக்குள்ள போட்டு என்ன பண்றோம், தண்ணி பாய்க்கிறோம். நம்பி 6 மாசம் காத்திருக்கோம். அது 3 மூடையும் விளையலாம், 10 மூடையும் விளையலாம். நல்ல நிலமா இருந்தால் 10 மூடை விளையிறது வாய்ப்பு. அதே போல மண்ணில் போடுற நமக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் கொடுத்தா நமக்கு கருன்னு நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக அதுக்கு ஒரு தெரியும். ஏன்னா உலகத்தை படைத்த கடவுள், நமக்கு ஜீவனை சுவாசத்தை கொடுத்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். நம்முடைய அப்பா அம்மா, பெத்த அப்பா அம்மா நம்மளை நல்லா வைக்கணும்னு தான் அவன் ஆசைப்படுவாங்களே தவிர நம்ம கெட்டுக்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட மாட்டாங்க. அதே போல உலகத்தை படைத்த தேவாதேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நீங்கள் கெட்டு போகணும்னு விரும்ப மாட்டார். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனா ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு அது ஒரு நாள் உங்களுக்கு அது திருப்பி பல ஒரு ஆஸ்வாதம் உள்ள காரியத்துக்கு அதை என்ன பண்ண வேறு வழியில் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு, எப்படியா ஒரு வழியில் வாய்ப்பு அது கிடைக்கும். அல்லேலூயா. அது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். நான் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் கொடுக்கும்போது, நான் போன மாதத்தில் ஒரு பிரதர், நான் செல்ஃபோன் கடையில் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நான் வந்து ஒரு சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவார். அப்படியா சொல்லி நான் கேட்டு வந்துடுவேன். அவர் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறார், போன மாதத்தில், ஐயா நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், பைபிளில் ஆண்டவர் தசமாகத்துக்கு கொடுக்கணுன்ற இது நான் எனக்கு ஏற்படுச்சு. இப்போ அதனால் மாதம் உங்களுக்கு தசமாகத்துக்கு கொடுக்குறேன், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டேன். சரி பிரதர் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சொல்கிறதெல்லாம் நம்ம இது மாதிரி நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்லுவான், ஆனால் எல்லோரும் கொடுக்க மாட்டான். அதனால் நான் அதை எடுத்துக்கிறது கிடையாது. சரி பிரதர் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மாதம் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அப்படின்ற வார்த்தை. நீங்கள் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்னு சொன்னீங்க. நான் அந்த வசனத்தை ஆண்டவரை கொடுத்துருக்காரு, யாருக்கு அந்த வசனம் முதலாவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது செல்ஃபோன் கடை ரீசார்ஜ் பண்ண போயிருக்கேன். அவர் கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு தசமாக எடுத்து வீட்டுக்கு வாங்க ஃபோன் பண்ணேன். அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணி ஜெபம் பண்ணேன். அவர் நான் பைபிளை படிக்கணும்னா ஆண்டவரை எனக்கு உணர்த்தினார் கொடுக்க சொல்லி, அது உங்களுக்கு உணர்த்தினார்னு சொல்லி என்ன பண்ணார், தசமாக கவரை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைக்கிறார். எனக்கு நான் ஆண்டவர் ஊழியம் செய்கிறேன், எனக்கு அவர் கொடுத்துருக்கிறாருன்னா இது யார் கொடுத்துருக்காரு? அவர் 10ல் ஒரு பாகத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு நான் இந்த மாதத்தில் கொடுக்கலான்னு கொடுத்தாரு. எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த வசனம் உண்மை. நான் அதை கொடுக்குறாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் உவக்கத்து நான் கொடுத்து வருகிறேன். ஆண்டவர் என்னுடைய நான் யாருகிட்டையும் என் ஊழியத்துக்கு இல்லை அதுக்கு இல்லை நான் சாப்பாடுலாம் கேட்க மாட்டேன். ஆண்டவர் நீயா கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நீ ஜெபம் பண்ணுங்க. அதே போல ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். நாம முதலாவது கொடுத்தால் கொடுங்கள் கொடுக்கப்படும் நான் சொல்றேன். நாம கொடுத்தாதான் அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா அது பின்னாடி யாருமே சொல்றாரு. அந்த வசனத்துல முதல்ல கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்றாரு. சொல்லி பின்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா அதை விவரிச்சு சொல்றாரு ஆண்டவர். எப்படி விவரிச்சு சொல்றாருன்னா, கொடுக்க மட்டும் சொல்லலை, கொடுத்த பிறகு என்ன பின்னாடி என்ன சொல்றாரு விளக்கமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்துல பாருங்க.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். பாருங்க, நீங்க கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவார்கள். நம்ம சும்மா மடியில போட மாட்டாங்க, நீங்க கொடுத்தாதான் அவர் மடியில என்ன பண்ண உள்ள அளந்து போடுவார். அர்த்தாப்ல நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அடக்கப்படும். அல்லேலூயா. நாம டீ கிளாஸ்ல கொடுத்தா சொம்புல வேணா கிடைக்கும், சொம்புல கொடுத்தீங்கன்னா பானையில் கிடைக்கும். அதான் அல்லேலூயா. நம்ம எந்த அளவில் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம இதை ஒழுங்காக கொடுத்தாலே போதும். 1000 ரூபாய் நமக்கு ஒரு வருமானம் வந்தால் 100 ரூபாய் ஒழுங்காக கொடுத்தாலே போதும். அல்லேலூயா. நான் சர்ச்சை கட்டித்தரேன், அதை கட்டித்தரேன், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. இதை ஒழுங்காக செய்வோம். முதல்ல 10ல் 1 பங்கை கொடுத்தா நீங்கள் சர்ச்சு பின்னால் கட்டி கொடுக்க சர்ச்சை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசுவாதத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவங்க அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பாங்க. கொஞ்சத்திலே உண்மை இல்லைன்னா நீங்கள் சர்ச்சையும் கட்டி கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, பாஸ்டருக்கு பைக்கும் வாங்கி தர முடியாது. ஆனால் கொஞ்சத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உனக்கு கொஞ்சம் வருமானம் 1000 ரூபா வருதா, அதில் 100 ரூபா ஒழுங்காக கொடுக்குறியா? அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு 1000 10,000 ரூபாய் வருமானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே அதனால தான் ஆண்டவர் கொடுங்கள் கொடுக்கப்பட சொல்லுவார். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்லி தான் நம்ம பைபிள் படிக்கிறோம். பைபிள் படித்து நம்ம கொடுக்குறோம். அன்னைக்கு சும்மா கொடுங்க. இந்த பிரசங்கத்தை வந்து எல்லாரும் பண்ண சும்மா பண்ணலை, வசனத்தின்படி போதிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உபதேசத்தை கேட்கிற மக்களால் அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவர்களை போஷிக்கிறார். அப்போ அவர் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்குறார். நாம் அவருக்கு என்ன கொடுக்குறோம்னா இதை சோத்திரம் மட்டும் ஆண்டு சொல்லலை, அவருக்கு செலுத்துகிற பலியை ஊழியக்காரன் சாப்பிட்றான். அதான் உண்மை. மல்கியா 3:8 அதான் நம்ம சொல்லுது. வானத்தின் பலகை கொள்ளாமல் கூட உங்களை ஆஸ்வதிக்க மாட்டானோ, என்னை சோதிச்சுப்பாரு, கொடுத்துப்பாரு, ரசமாத்து மட்டும் நீ கொடுத்துப்பாரு, நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்ல. அல்லேலூயா. அதனால சொல்ல நீங்கள் என்னை வஞ்சித்தீங்க, ஏமாத்துனீங்க. அப்போ ஆண்டவர்கள் ஆஸ்வதிக்கலாம், நம்ம ஏமாத்தினா நம்மளும் ஏமாந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது நம்ம கொடுப்பார். 2 Corinthians 8:2-3 சொல்றாரு. அங்கே மக்களுடைய சபை குறித்து பவுல் சொல்றார், கொடிய தரித்திரத்திலிருந்து கொடுத்தாருன்னு சொல்லி. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு அப்பப்போ வர்ற கஷ்டம், அப்படி சரியா வேலை இல்லை. அந்த சூழ்நிலையிலும் வர்ற காசுல எடுத்து தசமத்தை கொடுத்துருக்காங்க. கொடிய உபத்திரத்திலிருந்து கொடுத்தாரு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்து கூட தரேன், அது ஆசீர்வாதம் ஒரு நாள் வரப்போறதுனால நீ கொடுக்க முடியாது. ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி இப்போது என்ன வருதோ நம்ம கையில அதை கொடுக்கறத பார்ப்பார் ஆண்டவர். நீங்க உண்மையா இருக்கிறீங்கிறத பார்த்து உங்களை அதிகமாக ஆண்டவர் கொடுக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஆகவே ஒரு நமக்கு எல்லா அதிகாரமும் ஆண்டவர்கிட்ட இருக்கு. யோவான் 19:10 ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவரை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கும்போது அந்த பிலாத்து கேட்குறான் இயேசுவை பார்த்து, நீ என்ன தப்பு பண்ண ஏன்ட்டு சொல்லு, நீ யாரு என்னது எல்லாம் சொல்லு. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். எனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான் பவுல. போது அந்த பிலாத்துன்ற அதிகாரி சொல்றான், உன்னை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்க முடியும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா. அதை ஆண்டு சொல்ல, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாவில்ல ஒழிய ஒரு அதிகாரம் உனக்கு கிடைக்காது அப்படின்னா. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அதிகாரம். இப்போ எங்கேருந்து அதிகாரம், இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறவங்களாம் அதிகாரம் எங்கேருந்து கொடுக்கப்படுது, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுனால தான் இயேசுவை என்ன பண்ண சிலுவையில் அறைங்கன்னு என்ன பண்ணுறான், அந்த அதிகாரத்தை வழங்குறான். அந்த அதிகாரம் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் சிலுவையில் அறைங்கன்னு சொல்ல அவனால முடியாது. அதனால பரத்திலிருந்து ஒரு கொடுக்கப்பட்டாலும் என் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது நான் சொன்னார். அப்போது அவன் நான் இப்போ நினைக்கிற அதிகாரம், நான் ஒருத்தர் கொல்லணும்னா கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கலாம் நிறைய பேர். அதில் பரத்திலிருந்து அது கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு அதிகாரம் கிடையாது, கேன்சல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருவனுக்கு அதிகாரத்தை கொடுக்காவிட்டால் அந்த அதிகாரம், அப்போ ஆண்டவர் தான் அந்த உலகத்தை எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பவே அவருக்கு அதனால தான் அவர் சொல்றார், கொடுங்கள் கொடுக்கப்படும். யார் கொடுக்குறாங்களோ அவனுக்கு கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் நம்ம ஆண்டவன் கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்றார். அப்போ நம்ம இருதயம் சேஃப்டியாக, நம்ம சரீரம் நமக்கு ஒரு சேஃப்டி, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவி ஆத்மா சரீரம். ஒருத்தர் அதான் சொன்னான்னா, ஒரு ஆத்மாவை பார்த்து ரொம்ப நாள் நீ சந்தோஷமாக இரு, நான் நிறைய நெல் மூட்டை விளைஞ்சிருக்கு, பெரிய கலைஞை கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிட்டான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நைட்டு மூடனே முட்டாளே அப்படின்னாராம், இன்றைக்கு நீ செத்து போனால் இதெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டான். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு பாருங்க, லூக்கா 12:21 சொல்லப்படுது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராதவன் தனக்காக பொக்கிஷங்களை வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தனக்கு சேர்த்து வைக்கிறவன் அதை அனுபவிக்க முடியாமல் போயிடுவான் சில நேரத்தில். அதான் சொல்றாரு, தனக்காக ஐஸ்வர்யவானாகிறவன் இப்படி தான் இருக்கிறான், அனுபவிக்காமல் போயிடுவான். நிறைய பேர் அத்தனை ஏமாற்றி திருடி கொலை பண்ணி சேர்த்து வைப்பான்.
திடீர்னு ஒரு நாள் என்ன அதை அனுபவிக்க முடியாமல் செத்து போயிடும். அவன் மாத்திரம் குடும்பமே அனுபவிக்க முடியாமல் கூட போயிடும் நிறைய பேர். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் பரலோகத்தில் புதுசாக சேர்த்து வைப்போம். நம்முடைய இருதய சேஃப்டியாக இருக்கும். யாரும் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாகவே நம்ம கொடுக்காதனால நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆண்டவர் பாதுகாப்புக்கு நமக்கு அநேக தூதர்களை வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்கு காரணம், முதல் காரணம் ஆண்டவர் துதிக்கிறது சோதரிக்கிறது மாத்திரமில்லை, ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண ஆண்டவர் ஊழியம் செய்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறது ஆண்டவர் கொடுக்குற மாதிரி. ஆகவே அதை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம சேஃப்டியாக வைப்பார், சுகத்தோட சேமத்தோடு வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.